இயேசு ஏன் பிறந்தார் என்ற ஒரு தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு முன்பதாக அதில் இரண்டாவதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். தேவன் அதிலே வார்த்தையாய் இருந்த அந்த தேவன், அந்த வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாய் மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியில காணப்பட்டார். அவர் மாம்சமாய் மாறி வந்த அந்த நாளைதான் கிறிஸ்துமஸாக நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் ஏன் இந்த பூமியில மாம்சமாய் வர வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும், அவரை நம்புகிற நீங்கள் நானும், அவர் நமக்காக அடிகள் பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்மளுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையை சுமந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், திரும்பவும் இந்த பூமிக்கு வந்து நம்மளை கொண்டு போய் நித்திய ஜீவனில் சேர்ப்பார் என்று விசுவாசிக்கிற நம்புற அவரை நம்புற நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்காக இவ்வளவாய் உலகத்தில் தந்து அன்பு கூர்ந்தார். இதற்காக தான் இயேசு பிறந்தார். நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது, அந்த ஒரு நோக்கம்தான். அக்னி கடலுக்கு போகக்கூடாது, உங்க ஆத்மா அழிந்து போகக்கூடாது. இந்த சரீரமாகிய மாம்சம் மறைத்த பின் அதுக்குள்ள இருக்கிற உள்ளான ஆத்மா அழிந்து விடக்கூடாது. அது நித்திய ஜீவனை அடையும்படிக்காக தான் இந்த பூமியில வந்தார். அவரை நீ விசுவாசிக்கும் பொழுது நீ கெட்டு போக மாட்டார். அதற்காக தான் மனிதன் மேல அன்பு கூர்ந்து அவர் குழந்தையாக இந்த பூமியில அவதரித்தார். அதைத்தான் நாம் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். அதுதான் நற்செய்தி. நமக்காகவே பிறந்தவர். நாம் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனுக்கு வரணும், அழிவின் பாதைக்குள்ள போகக்கூடாது, நித்திய ஜீவனை வந்து அடையணும், பாவத்திலே வாழ்ந்து அழிந்து விடக்கூடாது, பரிசுத்தமாய் வாழணும், இருளே இருக்கக்கூடாது, வெளிச்சத்துக்கு வரணும், அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடாது, நம்மளும் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நம் மீது அன்பு கூர்ந்து இந்த உலகத்திற்கு வந்தார்.